إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وإن محمدًا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين وكل دعوى النبوة بعده فغي وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال جل جلاله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மிக மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஊன்கள் மீதும் தபஉ தாபிஈன்கள் மீதும் அஇம்மாக்களின் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் காலத்தை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் காலத்தை படைத்திருக்கின்றான். அந்த காலத்தோடு மனிதர்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து வைத்திருக்கின்றான், இணைத்திருக்கின்றான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களோடு காலத்தை சேர்த்து வைப்பது அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற நியதியாகும். அப்படி இல்லாமலும் அல்லாஹுவால் படைக்க முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மனிதர்களுடைய வயது என்பது அது 33 ஆகும். 30 என்றும் சில ரிவாயத்துகளில் வருகிறது.
ஆனால் ஸஹீஹிற்கு மிகவும் நெருக்கமான செய்தி 33 ஆகும். ஆனால் நாளை மறுமையிலே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது 40, 50, 100 வயது வரை வாழ்ந்திருந்தாலும் சரியே, நாளை மறுமையிலே அனைவரும் அவருடைய வயது என்பது 33ஆகத்தான் இருக்கும், இளமையாகத்தான் இருப்பார்கள் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். அவர்களுக்கு வயது அதிகரிக்காது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களோடு காலத்தை சேர்த்து வைத்ததை போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களோடு காலத்தை சேர்த்து வைப்பது கிடையாது. ஆதலால் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மனிதர்களுடைய வயது 33ஆகத்தான் இருக்கும், அதிகரிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முன்பே சொன்னதை போன்று இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களோடு காலத்தை சேர்த்து வைத்திருக்கின்றான். அது இந்த உலகத்தினுடைய நீதியாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த காலம் எதற்காக? இந்த காலம் எதற்காக? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக இந்த காலத்தை படைத்திருக்கின்றான்? நாம் அல்லாஹுவை நம்புவதற்கும் அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கும் சாலிஹான நல்ல அமல்களை செய்வதற்கும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே காலத்தை படைத்திருக்கின்றான். குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தின் பேரே என்னதான்? அல் அஸ்ர், காலம் என்றுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது லேசான புடும்போக்கான ஒரு காரியமாக இருக்காது. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். யாரை தவிர? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக கூறுகிறான், இல்லல்லதீன ஆமனு, யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், யார் சாலிஹான நல்ல அமல்களை செய்து, வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர், யார் சத்தியத்தை கொண்டும் அதாவது இந்த மார்க்கத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் யார் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்வார்களோ அவர்களை தவிர பாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் காலம் எதற்காக? நம் அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கும் சாலிஹான நல்ல அமல்களை செய்வதற்கும் சத்தியத்தை கொண்டும் இந்த மார்க்கத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே காலத்தை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மனிதர்களுக்கு சில நேரங்களையும் காலங்களையும் சில பிரத்யேகமான நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் நமக்கு பரிசாக கிஃப்டாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களுக்கு தருகிறான். இந்த மனிதன் உலகத்தில் வாழுகின்ற அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுவை வணங்க முடியுமா என்று கேட்டால் இல்ல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமானவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுவை வணங்க முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமானவர்களுக்கு இயலாது, முடியாது என்பதுதான் நிதர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், குலிகல் இன்சானு தஈஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை பலவீனமாகத்தான் படைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பரிசாக கிஃப்டாக தருகின்ற இந்த பிரத்யேகமான சில நேரங்களையும் காலங்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் நாளை மறுமையிலே அதன் காரணமாக வெற்றி அடைவதற்கு சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹ் நமக்கு பரிசாக தருகின்ற சில நேரங்களையும் காலங்களையும் பார்த்தால், நம் ரமபானுடைய மாதம் ரமபானுடைய இறுதி 10 நாட்கள், இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் நமக்கு தந்த பரிசுக்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ்,
يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவனுடைய பதிவேட்டு புத்தகத்தில் மாதங்களின் எண்ணிக்கை அது 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமாக்கி இருக்கின்றான். தொடர்ந்து வரக்கூடிய துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், பிறகு ரஜப், இந்த 4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், தாலிக தீனுல் கய்யிம், இதுதான் சரியான மார்க்கம். ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த மாதங்களிலே நீங்கள் நீங்களே உங்களுக்கு அநீதி இழைத்து விடாதீர்கள், தீங்கிழைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதத்தின் முதல் 10 நாட்களிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்திலே, இந்த முதல் 10 நாட்களிலே நாம் கடந்து சென்றிருக்கின்ற இந்த நாளிலே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பொழுதும் நாம் தீமைகளை செய்யக்கூடாது, நாமும் தீமையை செய்யக்கூடாது, நம்மால் பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நன்மையை செய்யாமல் இருப்பதும் ஒரு வகையில் தீமை தான் கண்ணியத்திற்குரியவர்களே. நாம் தீமை செய்வது மட்டும் அது தீங்காக கணக்கெடுக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பார்ப்பதற்கு, நல்லதை பார்ப்பதற்கு இந்த கண்களை தந்திருக்கின்றான், நல்லதை கேட்பதற்கு இந்த காதுகளை தந்திருக்கின்றான், நல்லதை பேசுவதற்கு, உபதேசம் செய்வதற்கு இந்த நாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்வதற்கு இந்த கைகளை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தின் பால் விரைந்து வருவதற்கு இந்த கால்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் கொடையை நம்முடைய உடலில் முழுமையாக சுமந்து கொண்டு நம் அல்லாஹ்விற்கு நன்மை செய்யாமல் இருப்பதும் ஒரு வகையில் தீமைதான் என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதலால் இந்த சிறப்பிற்குரிய இந்த நாட்களிலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பரிசாக தந்த இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நல்ல அமல்களை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதலால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சில நேரங்களையும் காலங்களையும் கூறி அதன் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ரிலே கூறுகிறான், வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். பொதுவாக அரபியில் லயால் என்று சொன்னால் அது பகலையும் இரவையும் குறிக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் தரும் பொழுது கூறினார்கள், வலயாலின் அஷ்ர் என்று சொன்னால் இது துல் ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாள் ஆகும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடியும். இதற்கு ரமதானுடைய இறுதி 10 என்றும் விளக்கம் இருக்கிறது. ஆனால் மிக சரியான அபிப்பிராயம், ஸஹீஹிற்கு மிகவும் நெருக்கமான செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த வலயாலின் அஷ்ர் என்று சொன்னால் துல் ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாள் ஆகும் என்பதுதான் மிக சரியான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸில் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா, அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர், இந்த துன்யாவிலே, இந்த உலகத்திலே நாட்களில் மிகச் சிறந்தது அது அய்யாமுல் அஷ்ர், துல் ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாளாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. ஆனால் உலமாக்கள், அறிஞர்கள் தெளிவுபடுத்தினார்கள், அய்யாமுல் அஷ்ரி பில் ஹிஜ்ஜா அஃதலு மின் அய்யாமில் அஷ்ரி மின் ரமதான், ரமதானுடைய பகல்களை விட துல் ஹிஜ்ஜாவினுடைய பகல்கள் அது சிறந்தது. அய்யாமுல் அஷ்ரி அவாஹிர் மின் ரமதான் அஃதலு மின் லயாலி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜாவினுடைய இரவுகளை விட ரமதானுடைய இரவுகள் சிறந்தது என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்தியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இரவுகளில் சிறந்தது அது ரமதானுடைய கடைசி 10 இரவுதான் இரவுகளில் மிகச் சிறந்தது. ஆனால் பகல்களில் சிறந்தது அது துல் ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாள் ஆகும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல் ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களில் நாம் தீமைகளை செய்யாமல் அதிகமாக நல்ல அமல்களை நாம் செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள்.
அரஃபாவுடைய நாளை பற்றி சொன்னால் ஏராளமான சிறப்புகள் இந்த அரஃபாவுடைய நாளிற்கு இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த நாளில் தான், அந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலில் இறங்கி வருகிறான். அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு பகலில் இறங்கி வருகிறான் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி அல் அய்யாமில் அஷர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை விட அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல்கள் வேற எந்த நாட்களிலும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்களுக்கு எதற்காக இவ்வளவு சிறப்புகள் கொடுக்கப்பட்டது? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், இஜ்திமாஉ உம்மஹாத்தில் இபாதா, இபாதத்துகளுடைய தாய்கள், இபாதத்தினுடைய தாய்கள் ஒன்றாக சேரக்கூடியது இது அரஃபாவுடைய நாளில் தான் என்பதாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். அதாவது அஸ்ஸலா தொழுகையை போன்று, வஸ்ஸதகா தான தர்மங்களை போன்று, வல் ஹஜ் ஹஜ்ஜை போன்று, வஸ்ஸியாம் நோன்பை போன்று, இப்படி இந்த மார்க்கத்தில் மகத்தான பெரிய இபாதத்துகள் எல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய நாள் தான் அது இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அரஃபாவுடைய நாளில் தான் இந்த மார்க்கமும் பரிபூர்ணமாக்கப்பட்டது. ஹஜ்ஜத்துல் விதாஇலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான் அல்லவா, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கியது அது ஹஜ்ஜத்துல் விதாஇலே. அந்த ஹஜ்ஜத்துல் விதா யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில் தான் இருக்கிறது என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதலால் தான் இந்த அரஃபாவுடைய நாளிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஹ்மீத், நீங்கள் இந்த அரஃபாவுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும், சுப்ஹானல்லாஹ் என்றும், அல்ஹம்துலில்லாஹ் என்றும், அல்லாஹு அக்பர் என்றும் அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கண்ணியத்திற்குரியவர்களே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் ஒரு பொழுதும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களிலே நாம் வீணும் விளையாட்டுமாகவும் நாம் இருந்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், தங்களுக்குரிய பலன்களை நீங்கள் அடைவதற்காகவும், வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமி மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால்நடைகளிலிருந்து ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்காக உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லவா, அதற்காக நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருமறையிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இந்த ஊர்களில் இருந்து எல்லா பகுதிகளில் இருந்தும் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹஜ்ஜு செய்ய வேண்டுமானால் அதற்கு 3 ரூபங்கள் தான் இருக்கிறது. இந்த 3 ரூபத்தில் மட்டும்தான் நம்மால் ஹஜ்ஜு செய்ய முடியும். அதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று இஃப்ராத் என்று கூறுவார்கள், இரண்டாவது தமத்து என்று கூறுவார்கள், மூன்றாவது கிரான் என்று கூறுவார்கள். இந்த 3 ரூபத்தில் தான் நம்மால் ஹஜ்ஜு செய்ய முடியும். அதில் தமத்து ரூபத்தில் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த ஊர்களில் இருந்து மக்காவிற்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் உம்ராவுடைய நியத்தை வைத்து அவர்கள் உம்ரா செய்வார்கள். அதற்கு பிறகு துல்ஹிஜ்ஜாவினுடைய 8வது நாளில் தான் ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்திலே அவர்கள் நுழைவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 2 இபாதத்துகளுக்கு மட்டும்தான் நியத்தை நாம் வாயால் மொழிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த நியத் என்பது நாம் நாவால் மொழிவதல்ல, மனதால் கருதுவதாகும் என்று நாம் அனைவருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த 2 அமல்களை தவிர நம்ம உம்ராவிற்கு செல்ல வேண்டுமானால்
நாம் லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்ற நிய்யத்தை வாயால் மொழிய வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜிற்கு நாம் செல்ல வேண்டுமானாலும் லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன் என்று நாவால் நாம் நிய்யத்தை மொழிய வேண்டும் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கு, இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கூறினார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா வ யௌம ஆஷுரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹிஜ்ஜாவினுடைய 9 நாட்களும் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். வ யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. வேற ஒரு ஹதீஸில் பார்க்கலாம், அபூ கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பதை பற்றி கேட்கப்பட்டது. சுஇல, கேட்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதிய வல் பாக்கியா. அந்த ஒரு நாள் நோன்பு வைத்தால் யுகஃபிரு ஸனத்தல் மாதிய, கடந்து சென்ற ஒரு வருடத்தின் பாவங்களும், வல் பாக்கியா, வருகின்ற ஒரு வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு நாள் நாம் நோன்பு வைத்தால் நாம் செய்த 2 வருடத்தின் சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாம் பொடும்போக்காக, அதை வீணாக விளையாட்டாக எடுக்காமல் மிகச்சரியான முறையில் அந்த நோன்பை நாம் நோட்பவர்களாக, இஹ்லாசுடன் அந்த நோன்பை நன்மை எதிர்பார்த்து அந்த நோன்பை நோட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், خيرُ الدُّعَاءِ دُعَاءُ يَوْمِ عَرَفَةٍ وَخَيْرُ مَا قُلْتُ أَنَا وَالنَّبِيُّونَ مِنْ قَبْلِي لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. துஆக்களில் சிறந்தது அது அரஃபாவுடைய நாளில் செய்யக்கூடிய துஆவாகும். நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் சொன்னதில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவனுக்கு இணை கிடையாது, அவன் தனித்தவன், அவன் ஏகன். லஹுல் முல்க், அவனுக்கே ஆட்சி அதிகாரங்கள். வலஹுல் ஹம்த், அவனுக்கே புகழ் அனைத்தும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து ஆற்றலும் அவனுக்கே உரியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளை மிக சரியான முறையில் நாம் பயன்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். யௌம அரஃபா, அந்த அரஃபாவுடைய நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பாவத்தை, நாம் செய்த பாவத்தை மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்வது அது அரஃபாவுடைய நாளில் தான். அது போன்று எந்த நாட்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இந்த சிறப்பு கண்ணியத்திற்குரியவர்களே, அது ஹாஜிகளுக்கு மட்டும் ஹாஸாக்கப்பட்டது, ஹாஜிகளுக்கு மட்டும் தனித்துவம் படுத்தப்பட்டது. ஏனென்றால் வேற ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத்தின் அஹ்லஸ் ஸமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரஃபாவிலே நிற்கக்கூடிய மனிதர்களை பற்றி அஹ்லஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமைப்படுத்தி கூறுவானாம், உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடிமைகளை நீங்கள் பாருங்கள், ஜாஊனி ஷுஃபன் குபரா, அவர்கள் எனக்காக வந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் இருந்த பல முக்குகளில் இருந்து ஜாஊனி, அவர்கள் எனக்காக வந்திருக்கின்றார்கள். ஷுஃபன் குபரா,
புழுதி படிந்த நிலையில் தலைவிரி கோலத்துடன் எனக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே கூறுவான் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழைத்து அழைத்து கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே சில பிரதிநிதிகளை மனிதர்களை படைக்கிறேன் என்று வானவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய பொழுது வானவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் குழப்பத்தையும் ரத்தம் சிந்துபவர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அல்லவா. ஆதலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் குறித்தும் ஜாஊனி, அவர்கள் எனக்காக வந்திருக்கின்றார்கள், உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழைத்து கூறுவார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அது அரஃபா தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அரஃபாவுடைய நாளிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் அந்த நாளில் நாம் அதிகமாக இபாதத்துகளை செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை அதிகமாக கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, யௌமுன் நஹர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாள் தான் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாளுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் நிறைய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலு அய்யாமி துன்யா, இந்த துன்யாவிலே மிகச்சிறந்த நாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 நாட்களில் ஒன்றுதான் யௌமுன் நஹர், நஹருடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 10 நாட்களில் மிகச்சிறந்தது. அதை பற்றியும் நபி அவர்கள் கூறிய பொழுது, இன்ன அஅதமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர், அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிகவும் உன்னதமானது, மிகச் சிறந்தது அது யௌமுன் நஹர், நாம் பலி கொடுக்கக்கூடிய, பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய அந்த பெருநாளுடைய நாள் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும் பொழுது, ഖൈറുൽ அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர் வ யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், அல்லாஹ்விடத்திலே நாட்கள் மிகவும் உன்னதமானது அது யௌமுன் நஹருடைய நாளாகும், நாம் பெருநாள் கொண்டாடுகின்ற அந்த நாளாகும். அது யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், அது மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய நாளாகும் என்பதாக இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த நாளில் தான் ரம்யு ஜம்ரத்துல் அகபா, ஹாஜிமார்கள் அந்த ஜம்ரத்துல் அகபாவிலே கல்லெறியக்கூடிய அந்த ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய நாளும் யௌமுன் நஹர், நாம் மிருகத்தை பிராணிகளை அறுக்கக்கூடிய நாளும், அல் ஹல்க், ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் கடைசியாக அவர்களுடைய முடிகளை களையக்கூடிய அந்த நாளும், தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஹஜ்ஜுடைய ஒரு இபாதத்தும் அந்த நாளில் தான் இருக்கிறது. நாம் 3 ரூபங்கள் ஹஜ் செய்வதற்கு இருக்கிறது என்று சொன்னோம். அதில் தமத்துஉம் கிரானும் ரூபத்தில் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த நாளில் தான் பைன ஸஃபா வல் மர்வா, 2 மலைகளுக்கு மத்தியிலே சഈ செய்வார்கள். அந்த நாளில் தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாமும் பெருநாளை கொண்டாடுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் வஹுவ யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், அது மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய நாள் என்பதாக இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன யௌம அரஃப வ யௌமன் நஹர் வ அய்யாம தஷ்ரீக் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம் வ ஹிய அய்யாமு அக்லின் வ ஷுர்பின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த யௌம அரஃபாவுடைய நாளும், அந்த அரஃபாவுடைய நாளும், அந்த யௌமுன் நஹர் நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாளும், வ அய்யாமு தஷ்ரீக் அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களும், ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமுடைய அஹ்லகாரர்களுக்கு, இஸ்லாமுடைய குடும்பத்தார்களுக்கு, இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு அது ஈதுனா, அது கொண்டாடப்படக்கூடிய நம்முடைய ஈதாகும் என்பதாக கூறினார்கள். அந்த நாளிலே அய்யாமு அக்லின் வ ஷுர்பின், அந்த நாளில் நாம் உண்ணுவதற்கும் அருந்துவதற்கும் உண்டான நாளாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேற ஒரு ரிவாயத்தில் நாம் பார்க்கலாம், நபி அவர்கள் கூறினார்கள், அய்யாமு தஷ்ரீக் அய்யாமு அக்லின் வ ஷுர்பின்
வதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அந்த ஐயாமு தஷ்ரீக் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களும் அக்லின் வஷுர்பின், நாம் சாப்பிடுவதற்கும் நாம் உண்ணுவதற்கும் அல்லாஹுவை விக்ர் சொல்வதற்கும் உண்டான நாளாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு இமாம் அவர்கள் கூறும் பொழுது நம் அந்த ஐயாம் தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 நாட்களில் நாம் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாக அருந்துபவர்களாக நாம் இருப்போம். அதன் காரணமாக நம்முடைய உடம்பிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த புத்துணர்ச்சியை கொண்டு நீங்கள் அல்லாஹுவை விக்ர் கூறுங்கள், அல்லாஹுவை புகழுங்கள் என்பதாக இமாம் அவர்கள் கூறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், அந்த எண்ணப்பட்ட அந்த நாட்களில், அதாவது ஐயாமு தஷ்ரீக்கில் வذ்குருல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழுங்கள் என்பதாக, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நாளில் நம் குடும்பத்துடன் நண்பர்களுடன் சந்தோஷமாக அந்த உணவுகளை உண்டு பானங்களை அருந்தி அல்லாஹுவை அதிகமாக புகழக்கூடியவர்களாக நினைவுபடுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதலால் அந்த நாளில் நாம் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரியட்டும். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا ورسولنا وحبيبنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, வருகின்ற நாட்களில் யௌமுன் நஹர், அதாவது யௌமுல் ஈத், நாம் பெருநாளுடைய நாளை கொண்டாட இருக்கின்றோம். அந்த நாளில் நாம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே பெருநாளுடைய நாள் வந்தாலே சுற்றுலா என்கின்ற பெயரில் நாம் செல்கிறோம். ஆனால் அந்த நாளில் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய சமுதாயம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஹஜ்ஜை பற்றியும் இந்த பெருநாளுடைய நாளை பற்றியும் யௌமுன் நஹ்ரை பற்றியும் கூறும்போதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ذிக்ருல்லாஹ் வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத் வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நினைவு கூறுகிறான். ஆதலால் அந்த நாளில் நாம் அதிகமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருமறையிலே கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது அவனை வணங்குவதற்காக அன்றி வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக அருள்மறை திருமறையிலே கூறுகிறான். நம் அல்லாஹுவை அவனுடைய உபூதியத்தை அங்கீகரித்து நாம் அவனை வணங்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜின் மூலமாக எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒன்று அது தௌஹீதான். சகோதர சகோதரிகளே, மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் இதில்தான் மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள். அவர்கள் தல்பியத்தை இப்படி கூறினார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக் இல்லா ஷரீகன் ஹுவ லக் தம்லிகுஹு வமா மலக். அல்லாஹுவே, உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கின்றோம்.
உனக்கு இணை கிடையாது ஒரே ஒரு இணையை தவிர. இல்ல ஷரீக்கன் ஹுவலக் தம்லிகுஹு வமா மலக், அந்த இணையும் உனக்குரியவன், அவனுடைய உடைமையும் உனக்கே உரியது என்பதாக அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் தல்பியத்தை இப்படி கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கத் நீங்கள் நிறுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தல்பியத்தை இப்படி கற்றுக் கொடுத்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று இந்த தல்பியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹுவே, உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கின்றோம், உனக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழும் அருள் கொடையும் ஆட்சி அதிகாரமும் உனக்கே உரியது. லா ஷரீக லக், உனக்கு ஒரு இணையும் கிடையாது என்பதாக இந்த தல்பியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒன்று அது இந்த தௌஹீது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த தௌஹீதில் நாம் மரணிக்கும் வரை முருக பிடித்து கடைசி வரை இந்த தௌஹீதிலே நிற்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والكافرين يا رب العالمين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.